அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் மார்க்கெட் பற்றியும், ட்ரம்பின் வரி கொள்கையில் சரிவடைந்த நிப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் பற்றியும், கோல்ட்மேன் சாக்ஸ் பரிந்துரைத்த 10 பங்குகள் பற்றியும், என்சிசி, ட்ரெண்ட், லார்சன் அண்ட் டூப்ரோ, REC லிமிடெட் பற்றியும், தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். மார்ச் 26 புதன்கிழமை இன்று சந்தைகள் 7 நாள் ஏற்றத்தை முறியடித்தன. சென்செக்ஸ் 728.69 புள்ளிகள் குறைந்து 77,288.50 ஆகவும், நிப்டி 181.80 புள்ளிகள் குறைந்து 23,486.85 ஆகவும், நிப்டி பேங்க் 398.95 புள்ளிகள் குறைந்து 51,209 ஆகவும், நிப்டி ஐடி 370.20 புள்ளிகள் குறைந்து 37,336.70 ஆகவும் இருந்தது. துறை சார்ந்த குறியீடுகளில் நிப்டி ஆட்டோ தவிர மற்ற 12 குறியீடுகளும் சரிவிலே முடிந்தன. நிப்டியில் இண்டஸ் இன் பேங்க், ட்ரெண்ட், HCL டெக், ஹீரோ மோட்டோகார்ப் மற்றும் கிரேசிம் டாப் கெய்னர் ஆகவும், NTPC, டெக் மஹேந்திரா, சிப்லா, பஜாஜ் ஃபைனான்ஸ் மற்றும் BPCL டாப் லூசர் ஆகவும் இருந்தன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் ஆட்டோமொபைல்கள், அலுமினியம் மற்றும் மருந்து பொருட்கள் மீதான வரியை அறிவிப்பதாக கூறியதை தொடர்ந்து நல்ல ஏற்றத்தில் இருந்த மருந்து நிறுவனங்களின் பங்குகள் விலை சரிய துவங்கின. ஒவ்வொரு நாட்டிலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என்று மார்ச் 25 அன்று செய்தியாளர்களுடனான உரையாடலின் போது ட்ரம்ப் கூறினார். தற்போது அமெரிக்கா மருந்து இறக்குமதிக்கு வரி எதுவும் விதிப்பதில்லை. மறுபுறம் அமெரிக்காவிலிருந்து மருந்து இறக்குமதிக்கு இந்தியா சுமார் 10% வரி விதிக்கிறது. இந்தியா பெரும்பாலும் குறைந்த விலை ஜெனரிக் மருந்துகளை ஏற்றுமதி செய்கிறது. ஆகையால் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு அறிவிப்பை தொடர்ந்து நிப்டி ஃபார்மா இண்டெக்ஸில் உள்ள 20 பங்குகளில் மேன்கைன் ஃபார்மா, பயோகான் மற்றும் கேடிலா ஹெல்த் கேர் தவிர மற்ற 17 ஃபார்மா பங்குகளும் 0.5% 3% வரை குறைந்துள்ளன. உலகளாவிய தரக நிறுவனமான கோல்ட்மேன் சாக்ஸ் சாதகமான சூழ்நிலைகள் மற்றும் அதிகரித்த வளர்ச்சி வாய்ப்புகளுக்கு மத்தியில் வலுவான வருமானத்திற்காக நம் நாட்டின் 10 நிறுவன பங்குகளை வாங்க அழைப்பு விடுத்துள்ளது. அதோடு இலக்கு விலையுடன் 12 மாத கால அளவையும் கூறியுள்ளது. அந்த 10 நிறுவன பங்குகள் HDFC இலக்கு விலையாக 2090 ஆகவும், AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இலக்கு விலையாக 796 ஆகவும், டைட்டன் கம்பெனி இலக்கு விலை 3900 ஆகவும், கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இலக்கு விலை 1370 ஆகவும், அடானி போர்ட் இலக்கு விலை 1400 ஆகவும், இண்டிகோ ஏவியேஷன் இலக்கு விலை 5050 ஆகவும், மேக்மை ட்ரிப் இலக்கு விலை 124 ஆகவும், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இலக்கு விலை 3800 ஆகவும், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இலக்கு விலை 7825 ஆகவும் மற்றும் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் இலக்கு விலை 375 ஆகவும் நிர்ணயித்துள்ளது. கோல்ட்மேன் சாக்ஸ் கமெண்ட் செய்த இந்த 10 நிறுவன பங்குகளை நீங்களும் நன்கு ஆய்வு செய்து முதலீடு செய்யுங்கள். NCC லிமிடெட் என்று NCC நிறுவனத்தின் பங்கு சந்தையில் கவனம் பெற்றுள்ளது. ஏனெனில் நிறுவனத்திற்கு பாரத் சன்சார் நிகாம் லிமிடெட் மற்றும் பாரத் நெட் 2 நிறுவனங்களிடமிருந்து பல முக்கிய வேலைகளுக்கான 10,804.56 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைத்துள்ளது. இந்த ஆர்டரை தொடர்ந்து பங்கின் விலை இன்று இந்த பதிவின் போது 2% அதிகரித்து 210 இருந்தது. ட்ரெண்ட் மார்ச் 26 இன்று ட்ரெண்ட் தனது பிரம்மாண்டமான வெப்சைட் பல நகரங்களில் மேலும் 3 கடைகளை திறந்துள்ளதாக அறிவித்தது. இதன் மூலம் அதன் மொத்த கடைகளின் எண்ணிக்கை 244 உயர்ந்தது. டாடா குழும நிறுவனமான ட்ரெண்ட் ஜோத்பூர்,
ஜெய்ப்பூர் மற்றும் சென்னை ஆகிய 3 நகரங்களில் தலா ஒரு கடையை திறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 கடைகளையும் சேர்த்து மொத்தம் 244 கடைகள் உள்ளன. இதைத் தொடர்ந்து இன்று பங்கின் விலை 2.5% மேல் உயர்ந்து 5321 இருந்தது. லார்சன் அண்ட் டூப்ரோ தனது வெளிநாட்டு ஹைட்ரோ கார்பன் வணிகத்திற்கான மிகப்பெரிய ஆர்டரை கத்தார் எனர்ஜி LNG-இடமிருந்து பெற்றுள்ளது. இதன் மதிப்பு 15,000 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. உலகின் முதன்மையான நிறுவனம் வடக்கு கள உற்பத்தி நிலைத்தன்மை ஆக்சோர் சுருக்க திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை L&T ஹைட்ரோ கார்பன் வணிகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த மதிப்புமிக்க திட்டப்பணியின் நோக்கம் 2 கடல்சார் சுருக்க வளாகங்களின் பொறியியல், கொள்முதல், உற்பத்தி, நிறுவல் மற்றும் ஆணையிடுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது மிகப்பெரிய ஆர்டராக இருந்தாலும் 6 நாள் தொடர் ஏற்றத்தில் இருந்த பங்கின் விலை இன்று இந்த பதிவின் போது 3/4% குறைந்து 3445 இருந்தது. REC லிமிடெட் 2026 நிதியாண்டிற்கான 1.7 லட்சம் கோடி மதிப்புள்ள கடன் வாங்கும் திட்டத்திற்கு REC வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. கடன் வாங்கும் திட்டத்தில் உள்நாட்டு பத்திரங்கள், கடன் பத்திரங்கள், மூலதன ஆதாய வரிவிலக்கு பத்திரங்கள், வங்கிகளிடமிருந்து ரூபாய் கால கடன்கள், NBFCகள் போன்றவை மற்றும் 1.55 லட்சம் கோடி மதிப்புள்ள வெளிப்புற வணிக கடன்கள் ஆகியவை அடங்கும். கடன் வாங்கும் திட்டத்தில் NBFCகள் போன்றவற்றிலிருந்து 6 மாதங்களுக்கும் மேலான குறுகிய கால கடன், 10,000 கோடி மதிப்புள்ள கடன் மற்றும் 5,000 கோடி மதிப்புள்ள வணிக பத்திரங்கள் ஆகியவை அடங்கும். புதன்கிழமை REC பங்குகள் விற்பனை அழுத்தத்தில் வர்த்தகம் செய்யப்பட்டன. இதனால் பங்கின் விலை 4% குறைந்து 425 இருந்தது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 8195 ஆகவும் வெள்ளி 1 கிராம் 111 ஆகவும் இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.